இந்த கடிதம் கொடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த கடிதம் வந்து உண்மைத்தன்மை என்ன, இதோட யார் எழுதுனது? ஆனால் வந்து இந்த கடிதம் வெளிவந்த கடிதம் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள், அதாவது ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை புலிகள்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து நியமிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எந்த மறுப்பும் யாரும் தெரிவிக்கல. அண்டன் பாலசிங்க உரையாற்றிக்கு அவர் ஒரு வசனத்தை சொன்னவர், விடுதலை புலிகளாகிய நாங்கள் வந்து இனி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸுக்குள்ளே வர விரும்புகிறோம். நான் உங்களுக்கு இதே ஊடகத்தில் சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் கேபியை தான் நியமிக்கிறதுக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டு நகர்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் நான் என்ன சொன்னாண்டா, 2003 கேபி வந்து ஒரு உளவுத்துறை சதிக்குள்ள மாட்டிட்டார். வந்து உங்களுக்கு கேபியை வந்து ஒரு புலி உறுப்பினராயோ இல்லை புலி விசுவாசியாகத்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னொரு சண்டை களமுண்டு வரைக்க, இல்லை இன்னொரு யுத்த களமுண்டு வரைக்க, அல்லது இன்னொரு இக்கட்டான நிலையண்டு வரைக்க ஒட்டுமொத்த புலிகளையும் அழிக்கிற வேலையை கேபி செய்வார் என்று சொல்லி இந்த கடிதத்தில் இருக்கிற பாரதூரமான குற்றம். ஒரு டிப்ளோமேட்டிக்கா நாங்கள் டிப்ளோமேட்டிக் அதிகாரியா நாங்கள் வந்து கேபியை நியமிக்கிறோம் என்று சொல்லி இருக்கு. அது மட்டும் ஒரு படிக்கிறேன் நான், அது என்ன எழுதியிருக்காங்கன்னு அந்த கடைசி பேரா மட்டும் படிக்கிறேன். ஐ ஹோப் தட் மிஸ்டர் செல்வராஜா பத்மநாபாஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் டிப்ளமேட் அண்ட் நெகோசியேஷன் ஃபார் அவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கு. என்னென்று சொன்னால், உலக தமிழர்களிலேயே அவ்வப்பொழுது சில குழப்பமான செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த குழப்பமான செய்திகளும் உண்மை போல நமக்கு தெரிகிறது. எது உண்மை எது பொய் என்பதை கண்டுபிடிக்க சில காலம் கூட ஆகலாம், சில ஆண்டுகள் கூட ஆகியிருக்குது. அண்மை காலமாக துவாரகா என்ற ஒரு பிரச்சனை வந்தது. அந்த துவாரகா பெயரில் தோன்றிய பெண் எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு அது உடனடியாக நம்மளுக்கு செய்திகள் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த தலைப்பானது, அதாவது உலகத் தமிழரிடையே எளிமையாக கேபி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். குமார பத்மநாபா என்று அழைக்கப்பட்ட அவர் கிட்டத்தட்ட 23 பெயர்களில் 200 பாஸ்போர்ட்டுகள் கடவு சீட்டுகளை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் 4 தசாப்தங்களாக உலக நாடுகள் அனைத்திலும் அங்கங்கு போய் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர். இவர் வந்து ஈழத்தில் தேசிய தலைவராக இருந்த பிரபாகரனால் அனுப்பி வைக்கப்பட்ட புலம்பெயர்ந்த தேசத்தில் இயக்கத்திற்காக ஆயுத கொள்முதல், பணங்கள் சேகரிப்பு, இதுபோல பல செய்திகளை பல செயல்பாடுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர். அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலே வெளிநாட்டிலே இருந்திருக்காரு. ஆரம்ப கட்டத்தில் இவர் வந்து கேபி என்கிற நபருடைய புகைப்படம் எடுத்தவொன்னே நம்மளுக்கு நம்ம தேசிய தலைவர் இங்கே சென்னை திருப்போரூரில் அவருடைய திருமணத்தின் போது அருகில் அமர்ந்திருந்தார் அப்படிங்கிற ஒரு புகைப்படமும், அப்புறம் வன்னிக்காட்டுக்குள் தேசிய தலைவரோட யூனிஃபார்ம் போட்டு எல்டிடியோட யூனிஃபார்ம் போட்ட ஒரு புகைப்படமும், எல்டிடி தலைவரோட இருக்கிற அந்த படமும் ஒன்று தான் ஓரளவுக்கு தெரியுது. மற்றபடி அவரை பற்றி பெரிய அளவில் யாருக்குமே தெரியாது. கேபி என்கிறதும் கூட எல்லாரும் குமார பத்மநாபா என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் அண்மையிலே ஒரு செய்தியாளர்கள் பேசும் பொழுது, என்னுடைய பெயர் குமார பத்மநாபா இல்லை, கண்ணாடி பத்மநாபா, நான் கண்ணாடி போட்டிருந்தனால எனக்கு கண்ணாடி பத்மநாபான்னு சொன்னாங்க, அது பின்னர் குமார பத்மநாபா என்று மாறியது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு.
ஸோ அப்படிப்பட்ட நபர் ஏன் இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம்? இப்போ 2009க்கு பின்னர் வந்து அவர் வந்து என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இன்னைக்கு வந்து வன்னியில் செஞ்சோலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அதில் வந்து போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருப்பதாக அவர் வந்து அதை சொல்லிக்கொண்டு அங்கே இருக்கார். ஆனால் அதற்கு முன்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்போலில் தேடப்பட்டவர், இந்தியாவால் தேடப்பட்டவர். ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்னர் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கிருந்த சிலரோட சந்தித்து போனார் அப்படிங்கிற செய்தியோட ஜெயின் கமிஷனில் அவரை பற்றி குறிப்புகள் இருக்குது. ஜெயின் கமிஷனே வந்து அவருடைய இறுதி தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறுதி தீர்ப்பில் அந்த கமிஷனில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், ராஜீவ் கேஸுங்கிறது ஒரு உலக அளவில் நடந்த கான்ஸ்பிரசி இருக்கு, சதித்திட்டம் இருக்கு. அந்த சதித்திட்டத்திற்கு அதில் பெயரை குறிப்பிட்ட நபர் வந்து கேபி. அப்படி சொல்லப்பட்ட அதற்காக தான் உலக அளவில் இந்த சதித்திட்டம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டதால் MDMA அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கப்பட்டது. மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இன்றும் சென்னையில் மல்லிகையில் அது வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அந்த ஏஜென்சி இருக்கு பாருங்க, பல்நோக்கு கண்காணிப்பு குழு அப்படிங்கிறது, அது என்ன பண்ணிருக்குது, இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்குது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. அது வந்து ரகசியமாக இருக்கிறது. 2009க்கு பின்னர் கேபி வந்து பிடிபட்டு அவர் வந்து அங்கே இலங்கையில் தான் இருக்காரு. இன்டர்போல் நோட்டீஸ் என்னாச்சுன்னு தெரியாது. அதுபோல் வந்து MDMA வந்து அவர்களை விசாரித்தார்களா என்னங்கிறது இதுவரைக்கும் அது வெளிவரல. இந்த மாதிரி செய்திகள் ஒரு புதிரான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதை தவிர 2009 ஆரம்ப கட்டத்தில் ஜனவரியில் திடீரென்று கேபிங்கிறவர் பரபரப்பாகிறார். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் கேபியை வந்து வெளி அயலகத்துறைக்கு பொறுப்பாளராக நியமிக்கிறேன்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறதா அன்றைய காலகட்டத்தில் செய்திகள் வந்தது. அது சொன்னதும் கூட, முதல் முறையாக சொன்னதும் கூட நார்வேல இருக்கக்கூடிய தமிழ்நெட் என்கிற இணையதளம். அந்த இணையதளம் இப்பொழுது பெரிய அளவில் இயங்குறது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் மிக அதிகமாக அதை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழ்நெட்டை டெய்லியும் பார்த்து கொண்டு இருந்த காலம் இருந்தது. அதில் தான் முதல் முறையாக வருது இந்த மாதிரி கேபி நியமிக்கப்பட்டார் அப்படின்ட்டு. நியமிக்கப்பட்டாருங்கிற அந்த செய்தி அதில் வந்த உடனே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்கள்லேயும் அந்த செய்தி வந்தது. ஆனால் அந்த கடிதம் வந்து வெளியே வரவே இல்லை. அந்த கடிதம் இப்போ அண்மையில் வந்திருக்குது. அந்த கடிதம் நம்ம கையில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 கடிதங்கள் இருக்கு. ஒன்று வந்து எரிக் சோல்ஹிம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் நார்வே அப்படின்னு போட்ட அவருக்கு அட்ரஸ் பண்ண ஒரு கடிதம். இன்னொரு கடிதம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், கிங்டம் ஆஃப் தாய்லாந்து அப்படின்னு ஒரு கடிதம். இது வந்து LTTயோட லெட்டர்ஹெட்லேயே வந்த கடிதம். இதில் கையெழுத்திட்டவர் வந்து பிரபாகரன் போட்டிருக்கு. ஆனால் அந்த கடிதத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட், அந்த பாடி ஆஃப் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ், வேறு ஒன்றுமே மாற்றலை. அப்படியே மேலே இருந்து அந்த அட்ரஸும் மட்டும்தான் மாறி இருக்கோழிய, மற்றபடி எதுவும் மாறல. இந்த கடிதத்தினுடைய தேதி வந்து 12/1/2009 என்று இருக்குது. ஆனால் இந்த கடிதம் வந்து இன்னைக்கு தான் நம்ம கையில் கிடச்சிருக்குது. இப்போ அண்மை காலமாக இந்த கடிதம் எல்லாத்துக்கிட்டையும் கிடச்சிருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
இதில் நம்ம ஆரம்ப கட்டத்தில் இது வந்து விரிவாக சொல்ல வேண்டியதுனால தான் இவ்வளோ நேரம் பேசணும். இதையெல்லாம் பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள, உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள, இந்த புதிர்களுக்கெல்லாம் விடை காணக்கூடிய ஒரு நபராக ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்ட புலனாய்வு செய்தியாளர் என்கிற நமது உறவு, ஈழத்து உறவு திரு சேது ரூபன் நார்வேலிருந்து நம்மகிட்ட கலந்துக்கிறாரு. அவர்கிட்ட பல ரகசியங்கள் உலகத்தில் உள்ள, அதுலேயும் குறிப்பாக ஈழத்தமிழர்களிடையே நடந்த போரில் நடந்த செய்திகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் ஓரளவுக்கு, அதாவது மற்றவர்களோட அதிகமாக தெரிந்து வைத்துள்ளவர் என்று சொல்லக்கொள்ளலாம். அவர் நம்மளோடு இன்று இணைகிறார். அவர்கிட்ட இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்போம். வணக்கம் சேது. வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம். சரி, அதாவது உலக தமிழர்களுக்கு என்ன நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறது, அது எப்படி நடந்தது, அதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா வரலாற்று செய்திகளை உண்மையாக தெரிந்தால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு துணிச்சலோட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இதோட நடந்துக்க முடியுங்கிற அந்த நோக்கத்தோட தான் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ இந்த செய்தி நான் ஆரம்ப கட்டத்தில் தொடக்கத்தில் சொன்ன அந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த கடிதம் கொடுத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த கடிதம் வந்து உண்மைத்தன்மை என்ன, இதோட யார் எழுதுனது, ஆனால் வந்து இந்த கடிதம் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள், அதாவது ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை புலிகள்கிட்டருந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து நியமிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எந்த மறுப்பும் யாரும் தெரிவிக்கல. அப்போ அது வந்து உண்மையாக தெரிகிறது. ஆனால் இந்த கடிதம் வந்து இப்போ தான் தெரியுது, இந்த கடிதம் இப்போ தான் வெளிவந்திருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். சரி, இந்த கடிதத்துக்கு போக முதல் இந்த கடிதத்துக்கு பின்னால இருக்கிற சில புற சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டு போகணும். சரியா? விடுதலை புலிகள் வந்து சமாதான பேச்சுவார்த்தை என்ற ஒரு நடைமுறைக்கு வந்தவ நோர்வேண்டிய அனுசரணையோட இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்ட நேரம் வந்து இந்த ஒஸ்லோ உதவி வழங்கும் மாநாடு ஒஸ்லோல நடக்க வந்து ரிச்சர்ட் ஆர்மிட்டேஜ் அமெரிக்காண்ட மிக முக்கிய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர். அதுல விடுதலை புலிகள் சார்பாக அண்டன் பாலசிங்க உரையாற்றிக்க அவர் ஒரு வசனத்தை சொன்னவர், விடுதலை புலிகளாகிய நாங்கள் வந்து இனி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸுக்குள்ள வர விரும்புறோம். அப்ப அதுக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தவங்களுக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு இதே ஊடகத்துல சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தையில விடுதலை புலிகள் கேபியத்தான் நியமிக்கிறதுக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டு நகர்ந்து கொண்டிருந்தவர். ஆனா கேபி நியமனத்தை இந்திய உளவுத்துறை விரும்ப இல்லை. இலங்கை உளவுத்துறை அதுல எந்த ஒரு கரிசனையும் கொள்ள இல்லைன்னா இலங்கை உளவுத்துறையை பொறுத்தவரையில கேபி நியமிச்சாலும் ஒன்றுதான், இல்லை என்றாலும் ஒன்றுதான் என்ற ஒரு நிலப்பாட்டில் இருந்ததாக எனக்கு 2 உளவுத்துறையும் அதை உறுதிப்படுத்தினதாக நான் உங்களுக்கு முன்பு சொல்லி இருக்கிறேன். ஆனால் 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2009ஆம் ஆண்டு காலப்பகுதி 9 ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் கேபி வந்து உத்தியோகபூர்வமா புலிகளுடைய எந்த ஒரு செயற்பாட்டிலையும் சம்பந்தப்படவில்லை. ஆனால் நான் 2003ஆம் ஆண்டு கேபி கட்சி தாவிட்டார் என்று பகிரங்கமா என்னுடைய கட்டுரைகள் ஊடாக செய்திகள் ஊடாக வெளியிட்டான். அது விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு தமிழ்ச்செல்வனுக்கு போய் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் வரைக்கும் ஒரு விசாரணைக்கு போய் அந்த விசாரணைக்காக என் மீது பாரிய அழுத்தங்கள் கூட விடுதலை புலிகள் தரப்பால பிரிவகிக்கப்பட்டது. அந்த செய்தி வாபஸ் பெறப்படணும், அதை வித்ட்ரோ பண்ணணும், அது இல்ல பண்ணணும் என்று சொல்லி அது வந்து லோக்கல்ல இருந்த புலிகள் அமைப்பு வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ? அழுத்தம் கொடுத்தவ. இப்ப நான் அதை விட்டு கொடுக்கல. நான் என்ன சொன்னாண்டா 2003ஆம் ஆண்டு கேபி வந்து ஒரு உளவுத்துறை சதிக்குள்ள மாட்டிட்டார்.
கேபி வந்து உங்களுக்கு கேபியை வந்து ஒரு புலி உறுப்பினராயோ இல்ல புலி விசுவாசியாகத்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னொரு சண்டை களமுண்டு வரைக்க இல்ல இன்னொரு யுத்த களமுண்டு வரைக்க அல்லது இன்னொரு இக்கட்டான நிலையண்டு வரைக்க ஒட்டுமொத்த புலிகளையும் அழிக்கிற வேலையை கேபி செய்வார் என்று சொல்லி நான் 2003ஆம் ஆண்டு எச்சரித்தேன். விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் கோரிக்கையோ விடுதலை புலிகளின் தலைமத்துவத்தின் கோரிக்கையோ நான் ஏற்றுக்கொள்ள நிராகரிச்சிட்டேன். எந்த நிலப்பாட்டில் நான் இருந்தேன். இன்றைக்கும் வந்தா எந்த நிலப்பாடு. அப்ப என்ன சொல்றேன்னு சொன்னால் கேபி 2003ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டுல இருந்து புலிகள் அமைப்பிலிருந்து ஒதுங்கினாலும் 2003ல இருந்து உளவுத்துறைகள் வெளிநாட்டு உளவுத்துறைகளுக்கு வேலை செய்ய வழிகிட்டார் முகவர. அது ஒரு செய்தியா கூட வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து 2003 அப்போ வந்து இந்திய உளவுத்துறையால் கேபி பிடிக்கப்பட்டார் ஒரு செய்தி வெளிவந்தது, கசிஞ்சது. ஆனால் அதுக்கு பின்னர் அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு உளவுத்துறை கேபியோட டீல போட்டு கதைச்சிட்டு வந்து என்ன சந்திச்சது கேபி எங்க நிக்கிறாரு செய்தது உங்களுக்கு தெரியுமோண்டு. அவர் இப்ப என்னுடைய நண்பன் அந்த உளவுத்துறை அதிகாரி. அவர் இப்ப பென்ஷன் எடுத்துட்டார், ரிட்டையர் பண்ணி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கிறார், ஒரு அதிகுச்ச ராஜதந்திரி. அப்ப நான் என்ன கேட்டார், கேபி எங்கன்னு தெரியும். 2003ஆம் ஆண்டு அவர் தான் அந்த நோர்வேண்ட பேச்சுவார்த்தைகளை கண்காணிக்கிறதுல பொறுப்பா இருந்தவர். அவர் எந்த நாட்டு உளவுத்துறை? ஏதோ ஒரு நாடுண்டவை எங்களை ஆசியாவில. அப்ப நான் உடனே கோட் ஷூட் காற்றிட்ட பொக்கெட்டை திறந்து காட்டினேன். சத்தியமா இந்த பொக்கெட்டுக்கு அவர் இல்லைன்னு. சரியோ? ஆமா. அப்ப நான் சொன்னேன், நீங்க உஷாரா கேக்குறீங்கடா கட்டாயமா உங்கள்ட்ட நிக்கணும். ஆமா. அப்ப இந்த காலப்போக்குல தெரிஞ்சது அவர்கள்லாம் கேபியோட தொடர்பில இருந்திருக்கிறேன். ஓகே ஓகே. சரியோ? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் கேபி உண்மையில கேபி வந்து கேபி வந்து இயக்கத்தை காட்டி கொடுக்குற வேலைகள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வராரு. அது கேபிக்கே தெரியாது. என்றால் நான் என்னுடைய அறிவின்படி சொல்லுவேன், இப்ப உளவுத்துறை ஒரு வேலையை செய்தால் அந்த உளவுத்துறை முகவர்களுக்கே தெரியாது தாங்கள் ஒரு உளவுத்துறையால இயக்கப்படுறோம். எனக்கு ஒரு உளவுத்துறை ஒரு வேலையை தருதுன்னு சொன்னா எனக்கே தெரியாது என்ன ஒரு உளவுத்துறை சக்தி தான் என்ன இயக்கிட்டு இருக்கின்ற. அதான் உண்மையான ஒரு உளவுத்துறை வேலை திட்டம். ஓகே ஓகே. அப்ப என்னன்னு சொன்னால் கேபி வந்து இப்ப கேபியின் ஆதரவாளர்கள் என்று புலம்பெயர்ந்த நாட்டுல கனவேர் இருந்தவ. சிரான் பணிப்பாளரை செல்வின் என்ற ஒரு ஆள் நியமிக்கப்பட்டார். அவர் உண்மையிலே அவர் இலங்கை அரச உளவாளி. அவர் வந்து இந்திய ராணுவம் இருக்க விடுதலை புலிகளுக்கு இந்திய ராணுவத்தை காட்டித்தாரன் என்று சொல்லி போட்டு இந்திய ராணுவத்துக்கு நான் உங்களுக்கு புலிய பிடிச்சு தரேன்ட்டு இந்திய ராணுவத்தின் ஜீப்பில போய்கொண்டிருக்க கடைசியா நான் நினைக்கிறேன் புலிகளோ அல்லது புலிகளின் பேரில ஒரு தரப்போ வச்ச கிளைமோர் குண்டு தாக்குதல்ல 5-6 இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்டது. இவருக்கும் கையில காயம். அப்ப இப்போ கதை கேட்க அந்த கையை தூக்கி கதைப்பாரு என்றால் தான் புலியில இருந்து காயப்பட்டான் காட்டுறது. ஆனா இவர் வந்து இலங்கை அரசுல ஏதோ ஒரு பணியில இருந்தார்ல, முக்கிய பணியில. இலங்கை அரசா இப்ப இந்தியால கலெக்டர் ஆபீஸ் மாதிரி அவர் இலங்கை அரசுல பணியில இருந்தவர். அவர் இலங்கை அரசுல பணியில இருக்க நான் ஹார்ட்லி கல்லூரி பாடசாலை மாணவனா இருந்தான். இவர் அங்க பணி செய்யல. இவர் வந்து பருத்துறை கடற்கரையில கட்ட பஞ்சாயத்து நடத்தி கொண்டிருந்தவர். பருத்துறை கடலுக்கு கப்பல் வாரது ஐசிஆர்சி பிளாக்ல அந்த பொருட்கள் கொண்டாடுறது அதை வந்து வாட்சில கொண்டு வந்து காபர்ல ரக்கி லொரியில கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணி சனத்துக்கு கொடுக்கறது. இவர் இருந்தவர். இப்ப கடற்கரையில சாமான் ரக்கிற கட்ட பஞ்சாயத்து நாட்டாம வேலைன்னு சொல்லுவாங்க. பொறுப்பானவர் தான் பேருந்து நாட்டுக்கு ராஜதந்திரியா மாறினவர். இவருக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இலங்கை உளவுத்துறை ஒரு பணியை கொடுக்குது. ராஜதந்திர பாஸ்போர்ட்டை கொடுத்து ராஜதந்திர டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட்டை கொடுத்து அவரை நோர்வேக்கு அனுப்பி தமிழ்நாடு ஜெயச்சந்திரன் வீட்டுல தங்க வைக்குது. தங்க வச்சுக்கொண்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இவர்கிட்ட இருந்து தகவல்கள் எடுத்துக்கொண்டு இருக்குது. அப்ப எந்த ஆண்டு? இவர் 2002 சிரான் ஒரு அமைப்பு உருவாக்கின பிறகு அவர் இங்க வாரார். புலிகளோட கனடங்களுக்கு போனவர். அப்ப கடைசியா வந்து அவர் நோர்வேல ஒதுங்குறார். அப்ப ஒதுங்கின காலத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவர் ராஜதந்திர பாஸ்போர்ட்டோட திரிஞ்சு போட்டு அந்த
அவருங்க இந்த எம்பசி மேர் இந்தியன் எம்பசிலே 1-2 அதிகாரிகளோட தொடர்பில் இருந்தவர். இந்த எம்பசி நோர்வேக்காரர் அப்படி இப்படி சின்ன சின்ன ஆக்களோட தொடர்புடுத்தோன்னா அவர் பாக்குறார், இப்ப நான் ஒரு ராஜேந்திர பாஸ்போர்ட்டோட இருக்கிறேன், இப்ப எல்லாரும் என்ன சந்திச்சு கதைக்கிறாங்க, அப்ப நானே ஒரு ராஜதந்திரியா மாறுவோம்னுட்டு இவர் புலிகளின் தலைமைக்கு தவறான தகவல்களை கொடுத்தோன்னு இருக்கிறார். இவர் என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால், அமெரிக்காவோட கதைச்சிட்டு அமெரிக்கா CIA கப்பல் அனுப்ப போது, பிரவாரணம் மீட்க போது, எல்லா போராளிகளையும் மீட்க போது, அமெரிக்காண்ட கப்பல் வரும், தலைவரை நாங்க எல்லாம் மீட்போம், அதே மாதிரி நாங்கள் ஒரு டிப்ளோமேட்டிக் ராஜதந்திர உறவுகளை நாடுகளோட பேணுவோம். ஒரு இவர் 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 விடுதலை புலி என்ற ஒரு ராஜதந்திரியா மாறுறதுக்காக என்ன செய்யறாருன்னு சொன்னால், நடேசனுக்கு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. இவர் தான் அந்த கண்டென்ட் உள்ளுக்கு இப்ப ஒரு ஊடகம் ஒன்றுல தான் கடிதத்தை தமிழ்நெட்ல கொடுத்தன்றதை ஒத்துக்கொள்றார், தான் கடிதத்தை தமிழ்நெட்ல போட்டு கேபிய புலிகள் அமைப்புக்கு கொண்டு வந்ததை ஒத்துக்கொள்றார். ஆனா எழுதின கடிதத்துக்கு தனக்கும் சம்பந்தம் இல்லை என்றார். அந்த செல்வினோட இது பார்த்தோம். அவர் சொல்றாரு, லண்டன்ல இருந்து இந்த கடிதங்கள் பெறப்பட்டது, அதுவும் தபால் மூலமா இல்ல, நார்வேல இருந்து ஒரு ஆள் போய் அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த கடிதம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆள் இது கடிதம் மூலமா அனுப்ப முடியாது, நேரா பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னதாகவும் அப்புறம் போய் வாங்கிட்டு வந்ததாகவும் சொல்றாரு. அது அந்த ஆள் இவரு தானா? ஆமா, அந்த செல்வின் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த செல்வின் கடிதத்தை இப்படி இப்படி எழுதுங்கோ, இன்ன விஷயங்களை கடிதத்துல சேருங்கோ, கடிதத்துல ஒரு கேபிய நாங்கள் நெகோசியேட்டரை சேர்க்கிறோம் சேருங்கோ, கேபிய டிப்ளோமேட்டா மாத்திரம் சொல்லி போடுங்கொண்டெல்லாம் இவர் தான் இந்த கடிதத்தை எழுதினது. எழுதி போட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, விடுதலை புலிகின்ற லெட்டர் ஒன்று லண்டன்ல இருந்தது. அப்ப லெட்டர் வச்சுக்கொண்டு இவர் அந்த கடிதத்தை தோமஸ் என்ற ஆள் இருந்தவர், சமாதான பேச்சுவார்த்தை இணைப்பாளர் நோர்வே ஃபாரின் மினிஸ்ட்ரியில. அப்ப அந்த தோமஸோட தொடர்பில் இருந்திருக்கிறார். இருந்து போட்டு அவர் சொல்றாரு, அந்த கடிதத்தை எடுத்துட்டு வாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த கடிதத்துல பிரபாகரன் கையெழுத்து போடப்பட்டிருக்க. கடிதத்துல இப்ப என்னன்னு சொன்னா, இவ ஸ்டாண்டர்ட் சில முன் தேவைகளுக்காக அவற்ற கையெழுத்தோட சில தங்க முகவருமையாட்ட கடித லெட்டர் ஹெட்டோட கொடுத்து வச்சிருப்பினோம். தேவைன்னா அந்த லெட்டர் ஹெட்ல ஒரு கடிதத்தை ஒரு பேராகிராஃபை சேர்த்து போட்டு தங்கண்ட தலைமையில இருந்து வந்த கடிதம் கொண்டு கொடுக்குறது இது வளமையா செய்யற விளையாட்டு. அப்ப சொல்ல வாரணா, இந்த கடிதத்தை பற்றி கேட்கும் போது சில பின்னணி தகவல்களையும் சொல்லணும் உங்களுக்கு. அப்ப இந்த கேபியின் விசுவாசிகளை என்ன செய்யணும் என்று சொன்னால், அந்த நடேசனோட இருந்தவர்கள உறவை வச்சுக்கொண்டு நடேசனுடைய ஒரு பிள்ளையான தகவல்களை கொடுத்து தங்களுக்கு இல்லாத தொடர்பும் இருக்கு, தாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கடிதம் உண்ட வரையினம். அந்த கடிதம் நீங்க பாருங்க, வடிவா வாய்ச்சி பாருங்க, அந்த கடிதம் நோர்வே ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு எழுதப்பட இல்லை, எரிக் சோல்ஹீம் ஒரு தனி மனிதனுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமாமா, எரிக் சோல்ஹீம் என்விரான்மெண்டல் மினிஸ்டரா இருக்காரு அவரு. அமைதியா கேளுங்க. என்னன்னு சொன்னால், அந்த கடிதம் நோர்வே எரிக் சோல்ஹீம் தனி மனிதனுக்கு எழுதப்பட்டிருக்கு. அந்த கடிதம் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு எழுதப்பட இல்லை. மற்ற அந்த கடிதத்துல ராஜதந்திர சொல்லாடல்கள் இல்லை. ஒரு அடுத்த அந்த கடிதத்துல இருக்கிற பாரதூரமான குற்றம், ஒரு டிப்ளோமேட்டிக்கா நாங்கள் டிப்ளோமேட்டிக் அதிகாரியா நாங்கள் கேபியை நியமிக்கிறோம் என்று சொல்லி இருக்கு. அது மட்டும் ஒரு படிக்கிறேன் நான், அது என்ன எழுதியிருக்காங்கன்னு அந்த கடைசி பேரா மட்டும் படிக்கிறேன். ஐ ஹோப் தட் மிஸ்டர் செல்வராஜா பத்மநாபாஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் டிப்ளமேட் அண்ட் நெகோசியேஷன் ஃபார் அவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கு. என்னன்னு சொன்னால், ஒரு நாடு எல்லா நாடுகளும் யூஎன்ல மெம்பர்ஷிப்பா இருக்கு. இந்த யூஎன்ல இருக்க மெம்பர்ஷிப்பா இருக்கிற நாடுகள் வீணா கன்வென்ஷனுக்குள்ள தான் டிப்ளமேட்டிக்கா நியமிக்கிறது. அந்த டிப்ளமேட்ஸ் அந்த நாடுகளுக்கு ஒரு நியமிக்கிற நாடும் ஏற்றுக்கொள்ற நாடும் அங்க போய் சத்திய பிரமாணம் செய்து சில நடைமுறைகள் இருக்கு. நான் இப்ப ஒசாமா பின் லாடனுக்கு எதிரான ஒரு ஆபரேஷன்ல முஸ்லிம் தீவிரவாதத்தை கண்காணிக்கிறதுக்கு சவுதி எம்பசிக்கே இருந்தேன். இப்ப சவுதி எம்பசியை நோவேல உருவாக்கினதுல எனக்கு சம்பந்தம் இருக்கு. முதலாவது சவுதி எம்பசிக்குள்ள வேலை செய்த கன்சல்டன்ட் சொல்லலாம். அதுக்கு தேவைக்காக இருந்தேன், ஒரு ஆபரேஷனுக்காக இருந்தேன். அப்ப எனக்கு தெரிய கடிதங்கள் எப்படி வேற போக மாட்டோம். நான் இப்ப உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறதும் நோர்வே வெளிநாட்டு அமைச்சின் சர்வதேச ஊடக மையத்தில இருந்தான் கதைக்கிறேன். இப்ப நான் கதைச்சு கொண்டிருக்கிறது. என்ன இலங்கை உளவுத்துறை பிடிச்சு பாஸ்போர்ட்டை பறிச்சிருந்த நேரம் கூட அவர்கள் இந்த ஆபீஸுக்கு கூட டெலிபோன் அடிச்சு, சுவிஸ்ல இருந்து பாலப்படி ஜெகதீஸ்வரன் என்று சொல்ற வீமன், லண்டன்ல இருந்து அந்த அதிர்வு கண்ணன் என்று சொல்லப்படுற ஒரு தெருக்காவாலி,
அதே மாதிரி ஆரிய குணராஜ் திருவுக்கண்ணன்னா அவர் வந்து அதிர்வுன்னு ஒரு இணையதளத்தை நடத்தி கொண்டிருந்தார் அவரு. அவர் மற்றது வந்து ஆரிய குணராஜா செல்வான்னு சொல்லப்படுற அந்த மலேசியால விபச்சார விடுதி நடத்தினவர். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆபீஸுக்குள்ளேயே வந்து அதிகாரிகளை மிரட்டினவர். அதுல வந்து அவர்களோட முகவர் ஜீவரட்னம் ஜீவகுமார் மலேசியால இருக்கிற சுகி மாஸ்டர் அல்லது சிரஞ்சீவி மாஸ்டர் நார்வே பொறுப்பாளர் கமலசிங்கம் அருணகுலசிங்கம் இந்த வந்து இந்த ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரிகளை மிரட்டி போட்டு எச்சரிக்கை போட்டு போனவர். அது வந்து இன்றைக்கும் வழக்கில் இருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நான் கதைக்கிறதால அப்ப நான் கடிதத்துக்கு வரோம். கடிதத்துல என்னன்னு சொன்னா கடிதத்துல வந்து ஒரு டிப்ளமேட்டை நியமிக்க வந்து விடுதலை புலிகள் ஒரு யூஎன்ல அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் இல்லை. அப்ப அப்படி ஒரு யூஎன்ல அங்கீகரிக்கப்படாத ஒரு அமைப்புண்டு வந்து ஒரு யூஎன்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டுக்கு ஒரு டிப்ளமேட்டை நியமிக்கிறாது. அப்படி நியமிச்சாலும் யூஎன்ல மெம்பர்ஷிப்பா இருக்கிற ஒரு நாடு வந்து ஒரு டிஃபெக்டோ ஆர்கனைசேஷன் டிப்ளமேட்டை ஏற்றுக்கொள்ளாது சட்ட ரீதியா. சரியோ? அப்ப இது எல்லாத்தையும் இந்த கடிதம் எழுதினவருக்கு விளங்காது, அல்லது இந்த கடிதம் எழுதினவருக்கு அந்த அறிவு இல்லை. அப்ப ஆங்கிலம் தெரிஞ்ச அறிவில்லாத ஒரு ஆள் தான் இந்த கடிதத்தை எழுதி இருக்கு. சரியோ? இந்த கடிதத்தை வந்து நாளைக்கு இல்ல ஒரு இந்த விஷயம் தெரிஞ்சவர் எழுதி இருப்பாரு. மற்றது வந்து நோர்வேண்ட ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு கடிதம் எழுதுறாண்டா ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அந்த கடிதத்தை அட்ரஸ் பண்ணப்பட இல்லை. மற்ற அந்த கடிதத்தை வந்து நாங்கள் மெயிலுக்கு அனுப்பிலாது வாங்கோ லண்டன்ல வந்து எடுங்கோன்னு சொல்லி செல்வின் நோர்வே ஃபாரின் மினிஸ்ட்ரியை வேலை செய்த ஒரு கீழ்நிலை ஊழியர் தோமஸ் அவருக்கு சொல்லி இருக்கிறார். அந்த கடிதத்துல பாருங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி இல்ல, இரகசியத்தன்மை அந்த கடிதத்துல இல்ல. இரகசியத்தன்மை அந்த கடிதத்துல இல்லாத கடிதத்தை வந்து இமெயிலே அனுப்பலாம். சரியா? அந்த லெட்டர்ல இரகசிய கடிதம் என்று சொன்னா மேல ஒரு ஹெட்லைன் இருக்கும், லெட்டர் இருக்கும். அப்ப எந்த ஒரு அந்த கடிதத்துக்கு தலைப்பும் இல்ல முடிவும் இல்லை. உங்களுக்கே சாதாரணமா விளங்கும். மற்றது அந்த கடிதத்துல வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கு, தலைப்பெல்லாம் வெட்டி ஒட்டப்பட்டிருக்கு. அதாவது எரிக் சொல்லாம் என்ற பேரை போட்டுட்டு பேருந்து தாய்லாந்து ஃபாரின் மினிஸ்டர் பேர் எல்லாம் போட்டிருக்கு. ஒரு நாளும் ஒரு நாட்டுக்கு கடிதம் கொடுக்க ஒரே கடிதத்தை வெட்டி ஒட்டி கொடுக்க கூடாது. இந்த கடிதம் வந்து போலியான கடிதம் சொல்றீங்களா? 100% இந்த கடிதம் போலியான கடிதம். சரியா? யாரால் தயாரிக்கப்பட்டது? இல்ல, அது இவர்களாலதான். இவர்களின் முகவர்கள் லண்டன்ல இருக்கிறவரும் இந்த கேபி ஏஜெண்டா இருக்கணும். அப்ப என்னன்னு சொல்றாரு, இவர்கள் வந்து புலிகளின் தலைவருக்கு நடேசன் ஊடாக சொல்லி இருப்பினோம் நாங்க கடிதம் ஒன்று தயாரிக்கிறோம். ஆனா அவர்களுக்கு சொல்லிடுறா நாங்கள் இவ்வளவு புலியோட இந்த வேலையை செய்கிறோம். சரி, அப்ப அதான அப்படின்னா தான் அது மறக்கப்படையில்லைன்னு சொன்னா அந்த கடிதம் அப்பேக்க வெளிவரையில்லை. இப்பதான் அந்த கடிதம் வெளியால தெரிய வந்ததால நான் உங்களை சொல்றேன். மற்றது எனக்கு முதலே தெரியும், நான் சொல்லலையேன்னு சொன்னால் நான் எங்கேயுமே கதைக்காம இருந்த ஒரு ஆள். அப்ப இந்த கடிதத்தை நோர்வே அரசாங்கம் தூக்கி குப்பையில போட்டாலும் நோர்வே அரசாங்கம் பேந்தொரு ஓட்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. என்னன்னு சொன்னால் இந்த கேபி என்றவரை தாங்கள் நியமிக்கிறோம், கேபி என்றவர தலைமையில போராட போறோம்ன்றதுக்காக நோர்வேண்ட முக்கிய பிரதிநிதி வந்து மலேசியாவுக்கு போய் கோலாலம்பூர்ல அங்கேக்க வந்து கேபி மலேசியால இருந்து இலங்கைக்கு போயிட்டாரு. இந்த தகவல் வந்து நோர்வே அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இதுக்கு முதல் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா கேபிய மலேசியால இலங்கை உளவுத்துறை இந்த கடிதத்துக்கு வாரம் கடிதம் வந்து 2009 ஜனவரி 30 அட்ரஸ் பண்ணி கடிதத்துல வந்து விடுதலை புலிகள் புதியொரு அமைப்பொண்ட உருவாக்குறோம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து புதிய ராஜாந்திர உறவுகளுக்கும் வெளிநாட்டு உறவுகளுக்கும் ஒரு தனி யூனிட்டா கேபி அங்குறாரு. விடுதலை புலிகளுக்கு இதுக்குன்னு சொல்லி சமாதான செயலகம் ஒன்று இருந்தது. அந்த சமாதான செயலகம் வந்து நோர்வே அரசாங்கத்தின் அனுசரணையோட இருந்தது. அவர்கள் தான் நோர்வேயோடையும் வெளிநாட்டோடையும் தொடர்பிலே இருந்தவை. உலகத்திலே இருந்து வந்த அனைத்து வெளிநாட்டு பிரதிநிதிகளும் இந்த சமாதான செயலகத்துலதான் சந்திச்சவை. அப்ப விடுதலை புலிகள் அரசியல் துறை ஒன்று இருந்தது, அரசியல் துறைக்கு கீழே வந்து சமாதான செயலகம் இருந்தது. அப்ப இது ஒன்றுக்கும் கேபி இல்ல, இது ஒன்றுக்கும் பொறுப்பா கேபி இல்ல. மற்ற வந்து 2009 ஜனவரி 30 கேபியை தாங்கள் புது பதவி ஒன்று கொடுக்கிறோம் சொல்லி கடிதத்தை அடிச்சு விட்டா பிறகு என்ன நடந்தோன்னு சொன்னால் பிறகும் வந்து சமாதான செயலகத்திலிருந்து புலித்தேவன் நடேசனாக்கள் நோர்வேல தொடர்பில இருந்தவன். மற்றது இந்த கடிதம் வந்து அப்பைக்கு நோர்வே எம்பசி வந்து கொழும்புல இருந்தது. கடைசியா என்ன கடத்தினா அப்புறம்தான் நோர்வே எம்பசி வந்து இலங்கையில பூட்டப்பட்டது. அதே மாதிரி இலங்கை எம்பசி நோர்வேல பூட்டப்பட்டது. அந்த பிரச்சனைக்கு பிறகு அதை எந்த பிரச்சனைன்னு சொல்லலாதான் பல்வேறு பிரச்சனைகள், அதுல என்னுடைய பிரச்சனையும் ஒரு காரணம். அப்ப என்ன சொன்னா இப்ப நோர்வேல இலங்கை எம்பசியும் இல்லை, இலங்கையில நோர்வே எம்பசியும் இல்லை.
அப்ப ஓ அப்ப நோர்வே எம்பசி இலங்கையில இருக்க வந்து விடுதலை புலிகள் கடிதத்தை வெண்ணில எழுதியிருந்தா இந்த கடிதத்தை நோர்வே எம்பசிலேயே ஒப்படைச்சிருப்பினோம். சரியா? ம் அல்லது ம் நோர்வே எம்பசில இருக்கிற ஒரு அதிகாரியை ஹெலிகாப்டர் ஊடாக வவுனியாக்கு வாங்கன்னு சொல்லி அல்லது வெண்ணிக்கு வாங்கன்னு சொல்லி கடிதம் குடுபட்டிருக்கும். அப்படியே ம் நடக்க இல்ல. சரியா? அப்ப ம் நோர்வே அரசாங்கம் மற்றது வந்து வெள்ளக்கொடி விவகாரம் வரைக்கும் புலித்தேவ நடேசனாக்கள் நோர்வேயோட தொலைபேசியில தொடர்பில் இருந்தவை. அப்ப ஓ கடிதம் வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது வேற வழிமுறைகள் ஊடாகவோ அல்லது வேற இரகசிய சேனல் ஊடாகவோ வெண்ணில இருந்து கூட கடிதம் வந்திருக்கும். அப்படியும் ஆமா கடிதம் வெண்ணிக்கு வரையில விடுதலை ம் நோர்வேக்கு வரையில ம் கடிதம் வந்து குறுக்கு வழியால எக்ஸிட் டோரால உள்ளுக வந்திருக்கு. சரியோ? ஓகே அது ம் வந்து கடிதம் வந்தா பிறகு ஏன் ம் கேபி வந்து செல்வினுக்கு டெலிஃபோன் அடிச்சு அந்த கடிதத்தை தமிழ்நெட்டில செய்தியா போடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அத வெண்ணில ம் விடுதலை புலிகள் வெண்ணில இருந்து செய்தி அனுப்புற தமிழ்நெட் ஜெயச்சந்திரனுக்கு ஏன் ம் கேபியும் செல்வினும் கடிதத்தை செய்தியா தமிழ்நெட்ல போடணும். மற்றது ம் அப்ப அதுலயும் ஒரு ஒரு சதி ஒன்று இருக்கு. விளங்குதோ? ம் வன்னியில இருந்து நான் திருப்பியும் சொல்றேன். வன்னியில இருந்து கேபி வந்து விடுதலை புலி உறுப்பினரா சேர்ந்து 2009 ஜனவரி 30ஆம் சேர்றாருன்னு வையுங்களேன். மே ம் 17ஆம் தேதியோட விடுதலை புலிகள்ட சண்டை வந்து ஆயுத சண்டை வந்து முள்ளிவாய்க்கெல்லாம் முடியுது. ஆனா விடுதலை புலிகளோட தலைவர் ஒரு இடம் அறிவிக்கையில நாங்கள் ஆயுதத்தை மௌனிக்கிறோம் என்று சொல்லி. அதையும் கேபி ஆ தான் அறிவிக்கிறார். இல்ல அதையும் கேட்கணும்னு நினைச்சேன். விடுதலை புலிகளின் தலைவர் சொல்லல நான் போராட்டத்தை கைவிட்டுட்டேன் அல்லது ஆயுத போராட்டம் முடிஞ்சதுண்டு. அதையும் கேபி தான் அறிவிக்கிறார். மற்றது வந்து ம் கேபி இப்ப கேபி 2009 ஜனவரி 30ஆம் தேதி மீண்டும் புலிகளுக்குள்ள வந்தால் அவர் அடிப்படை பயிற்சி முடிச்சு வெளியால வரக்கு 6 மாதம் வேணும். அவர் 6 ம் மாதம் தானே புலிகள் அமைப்புக்குள்ள இருக்கல புதுசா வந்தா பிறகு. சரியோ? ம் ம் அப்படிப்பட்டவர் வந்து திடீரென்று புலிகளின் தலைவரா மாறுறதாக ஒரு என்னன்னு சொல்ல ஒரு 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 ஃப்ரேம் ஒன்று ஓடப்படுது. ம் நான் ஒட்டுமொத்தமா நான் என்ன சொல்றேன்டா 2003ஆம் ஆண்டுல இருந்து உளவுத்துறைகளின் ஒரு முகவராட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிற கேபி வந்து ம் கடிதத்தை அவரே தன்னுடைய ஆட்களை வச்சு தயாரிச்சு அவரே நடேசனாக்களோட கதைப்பிச்சு இப்படி ஒரு ம் கடிதத்தை தயாரிச்சு அவரே அந்த கடிதத்தை நோர்வே ஃபாரின் மினிஸ்ட்ரிட்ட கொடுத்து ம் அவரே தன் முகவர் ஊடாக இலங்கை உளவுத்துறை ம் முகவர் செல்வின் ஊடாக அதை தமிழ்நெட்ல போட்டு அவரே தனக்குத்தானே ஒரு மகுடத்தை சூட்டுறார். சரியா? தன்னுடைய ம் முகவர் ஊடாக மகுடத்தை ம் சூட்டி ம் போட்டு கடைசியா நான் ஹெலிகாப்டர் வாங்குறேன் இந்த கப்பல் கொண்டாடுறேன் இயக்கத்தை மீட்கிறேன் எல்லாம் ஒட்டுமொத்த படம் ஒன்றோடி அவர் ம் வந்து ஒட்டுமொத்த போராட்டத்தையும் முடிவு கொண்டு வரார் ஒரு உளவுத்துறையின் சேஃப் ஹவுஸ்ல இருந்து மலேசியால இருந்து ஓ கொண்டாந்து அவரை வந்து மலேசியால கைது செய்யவும் இல்லை கடத்தவும் இல்லை. எனக்கு ம் புலனாய்வு அறிவின்படி அவர் ம் வந்து இறுதி யுத்தம் முடிஞ்ச பிறகு வந்து ம் வந்து வடக்கு கிழக்கு மாகாண இணைந்த மாகாணங்களுக்கான முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்காகத்தான் இலங்கைக்கு போனவர். ஓ ஆனா அவரு வந்து ஒரு காஃபி ஷாப்ல இருந்தாரு. அந்த காஃபி ஷாப்ல இருந்து திடீர்னு கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்ல அவர் ஒரு ஹோட்டலின் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நடேசன் சௌரம் விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு நடேசன் சௌரத்தோட தொலைபேசி சொன்ன நேரம் தான் அவரை மலேசிய போலீசார் கைது செய்யணும் என்று வையுங்களேன். கைது ஆமா செய்த 2 நாள் மலேசியால அவர்கள் தடுத்து வச்சிருக்கணும் என்று வையுங்களேன். ஆமா சாதாரண வந்து 1983ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளியால போனவர். ம் 83ஆம் ஆண்டுல இருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்க கணக்கு பாத்தீங்கன்னாலும் 2010 வரைக்கும் கணக்கு பார்த்தாலும் உங்களுக்கு வெறும் எத்தனை வருடங்கள் என்று சொல்லி அத்தனை ம் வருடங்களுக்குள்ள கேபி தாய்லாந்துல கல்யாணம் கட்டி புள்ள பெற்று ஒரு தாய்லாந்து பிரஜையாயும் இருக்கிறார். அப்ப அப்படி ஓகே வந்து கேபி உண்மையில மலேசியால நாடு கடத்த போறாங்க. சரி தாய்லாந்துக்கு தானே நாடு கடத்த போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவர் அசைலம் அப்ளை பண்ணிருக்கலாம். சரியா? ம் மலேசியன் ம் அவர் எந்த ஒரு அப்ளிகேஷனும் போட இல்ல. என்ன ம் நாடு கடத்த சொல்லி கேட்க இல்ல. நாடு ம் கடத்த முடிவையும் அவர் நிராகரிக்க இல்ல. அப்ப ஓகே அவர் வந்து 2 இரவு வச்சிருந்த அப்புறம் போய் சுல்லங்கனி அலைன்ஸ்ல ஏத்தி இலங்கையை கொண்டு வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு ஒப்ஜெக்ஷன் எதிர்ப்பும் தெரிவிக்காம தான் வந்தவர். ஓகே மற்ற இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். நோர்வேல ஒஸ்லோல தலைநகரத்துல புருஷத்தண்ட ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நான் செல்வினை வச்சு விசாரிக்கிறேன். செல்வினை ஓ வச்சு விசாரிக்க செல்வின் அப்ப அதுக்கு முதல் நான் ஒரு நேற்றோ உளவுத்துறை அதிகாரியை அனுப்பி கேபியை சந்திக்க வைக்கிறேன். எந்த எந்த டைம் இது இது எந்த எந்த மாதம் டேட் எல்லாம் ஞாபகம் இருக்கா? 2009 முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடந்த பிறகு அப்ப ம் அப்ப நான் கேபிய அது அந்த சந்திப்பு முடிய நான் வந்து அப்ப நோர்வே அரசாங்கமும் கேபிய நோர்வேக்கு கொண்டு வந்து இந்த பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்றதை பற்றி கதைக்கிறதுக்கு சிந்திச்சு கொண்டிருக்க
செல்வினை சந்திக்க புருஷத்துக்கு ஏன்டா செல்வினும் இந்த இன்டர்வியூ பார்ப்பார். அவர் இப்ப இலங்கையில இருக்கிறார், கேபியும் இலங்கையில இருக்கிறார். அப்ப செல்வின் அப்ப நான் என்ன செல்வின் எனக்கு சொல்றார், கேபி வந்து இப்ப இலங்கை அரசாங்கத்தோட கதைச்சிட்டுது, நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போயிட்டோம், நாங்க வந்து இலங்கையில போய் கேபி இப்ப ஒரு டீல் ஒன்றை போட்டுட்டார், இலங்கையில போய் வடக்கு கிழக்கு முதலமைச்சராக போறார். முதலமைச்சர் நாங்க ஏற்கிறதான் ஒரு முடிவு. அவர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு, அது இன்றைக்கும் இருக்கு ஒலிப்பதிவு. சரியா? நான் சொல்றேன் இது ஆபத்தானது, இது ஆபத்தானது, அப்படி நடக்காது, முதலமைச்சர் பதவி கேபிக்கு கொடுபடாது என்று நான் உறுதியா சொல்றேன். இல்ல, ஆனா இதே செல்வின் தான் எனக்கு சொன்னவர், நாங்கள் அமெரிக்காவோட கதைச்சிட்டோம், அமெரிக்கா கப்பல் வந்து தலைவரை மீட்கும் என்று சொல்லி, அப்ப தலைவரை மீட்கும் என்று சொல்லி, அப்ப நான் அதையும் நான் மறுத்தேன். நான் அது பொய், நீங்க வந்து விடுதலை புலிகளோட தலைமைக்கு புலியான தகவலோட கொடுக்குறீங்க, எனக்கு எல்லா உளவுத்துறையோட தொடர்பு இருக்கு, அமெரிக்கா வர போறதும் இல்லை, அமெரிக்கா கப்பல் அனுப்ப போறதும் இல்லை, மற்றது வந்து கேபிக்கு ஒரு முதலமைச்சர் பதவி இலங்கையில வழங்கப்பட போறதும் இல்லை. அப்ப கேபி வந்து போனது முதலமைச்சர் பதவி எடுக்கிறது தான். அவர் வந்து சரியா, கேபி வந்து ஒரு உளவுத்துறையின் சேஃப் ஹவுஸ்ல இருந்து மலேசியால இருந்து ஒட்டுமொத்த இயக்கத்தையும் காட்டி கொடுத்து முடிச்சு வச்சுட்டு அவர் இலங்கைக்கு போறார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அவர் அங்க முதலமைச்சர் பதவி எடுக்கிறதுக்காகத்தான் போய் விமான நிலையத்தில் இறங்கி நேரடியா போனது. அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தவற்ற வீட்டை அங்க வந்து கேக் வெட்டி இவருக்கு கேக் வெட்டி கொண்டாடி தண்ணி கொடுக்கப்பட்டது, நன்றி தெரிவிக்கப்பட்டது. சரியோ, அப்ப இந்த போராட்டத்தை அழிச்சதுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் பதவி அவருக்கு உருவடை இல்லை என்றால் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அவர் இன்றைக்கும் வந்து இன்டர்போல் வாண்டட் லிஸ்டில இருக்கிறார் இந்தியாவால. சரியா, கேபிய கடத்தினது, கேபிய பிடிச்சது என்றதெல்லாம் பொய் வதந்தி செய்திகள்ல வச்சு நான் கதை சொல்லல உங்களுக்கு. சரியா, என்னுடைய புலனாய்வு வரைவின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், அவரோட டீல போட்டுதான் இலங்கைக்கு போனவர். சரியா, இன்றைக்கும் செல்வின் உயிரோட இருக்கிறார், இன்றைக்கும் கேபி உயிரோட இருக்கிறார். ரெண்டு பேரும் இந்த பேட்டியை பாப்பினம். அவர்கள் செய்த முழு சித்து விளையாட்டுகளும் எங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாம இருக்கலாம், சாதாரண தெரியும். நான் விடுதலை புலி உறுப்பினரும் இல்லை, விடுதலை புலிகளுக்கு வேலை செய்த நபரும் இல்லை, எனக்கு விடுதலை புலிகளோட தொடர்பும் இல்லை. நான் ஒரு புலனாய்வு செய்தியாளர், என்னுடைய வேலை புலனாய்வு செய்யறது மட்டும்தான். சரியா, அப்ப வந்து கேபி வந்து கேபி வந்து இந்த கடிதம் முழுக்களுமே வந்து ஒரு போலியான படிப்பறிவு இல்லாதவன் எழுதின கடிதம். அது லண்டன்ல இருந்து எழுதப்பட்டிருந்தாலும் அவருக்கு இந்த கடிதம் எழுதவே தெரியாது. சரி, ராஜதந்திர ஆங்கில மொழி தெரிஞ்ச அரசியல் அல்லது ராஜதந்திர அறிவில்லாத ஒரு நபர் எழுதின கடிதம் தான் இந்த கடிதம். சரி, இந்த கடிதம் மற்றது வந்து கேபிய வந்து இந்த கடிதத்துல கேபிய புலிகளின் தலைவர் என்று அறிவிக்க இல்லை. இந்த கடிதத்தில கேபி வந்து கடற்புலி உறுப்பினராயோ, போராளியாயோ, யுத்த தளபதியாயோ, அரசியல் துறையாகவோ அல்லது புலிகளின் சமாதான செயலத்துக்கு பொறுப்பாகவோ கேபியை நியமிக்க இல்லை. கேபிக்கு வந்து புது ஒவ்வீஸ் ஒன்றை துறக்கிறோம். அவர் வந்து எங்கெண்ட அமைப்பின் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாடல்களுக்கும் ராஜதந்திரியாயும் நாங்க நியமிக்கிறோம். அதாவது என்னன்னு சொல்ற டிப்ளமேட்டிக் இல்லாத ஒரு பதவி ஒன்றை கொடுக்குறோம் என்று சொல்லி, ஆனா அந்த இல்லாத ஒரு பதவியையும் பிழையான வழிமுறையில தயாரிக்கப்பட்டிருக்கு. சரியோ, இந்த கடிதத்தில் எழுதப்பட்ட அவ்வளவு இந்த கடிதம் எழுத முதல் எனக்கு செல்வின் சொன்னவர். சரியா, அப்ப நான் செல்வினோட இந்த விஷயங்களை பற்றி முரண்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா அந்த நேரம் வந்து செல்வின் தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் வீட்டை இருந்தாலும் தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் வீட்டை இருந்தோண்டு செல்வின் ஒரு ராஜதந்திரியா மாறுறதுக்கு ஒரு படம் கொண்டு ஓடிட்டு இருக்கிறார். அப்ப செல்வின் இந்த நோர்வேல கேபி இருக்கணும், சார்வே அப்படின்லாம் இருக்கணும். கேபிக்கும் செல்வினுக்கு என்ன தொடர்பு இல்ல, என்னன்னு சொன்னா இப்ப அங்கிருந்து வந்த நாட்டிலிருந்து வந்த என்ற ஒரு முறையும் மற்றது சிரான் என்ற ஒரு உறவும், சிரான் என்ற அமைப்பில அதுவும் ஒரு இயங்காத ஒரு அமைப்புக்கு நியமிக்கப்பட்டதாலையும் ராஜதந்திர பாஸ்போர்ட்டோட தமிழ் செல்வனோட திரிஞ்சதால இவர் எல்லாரையும் சந்திக்கிறார். இப்ப சந்திக்கணும், ஆனா அதுக்கு பின்னால இன்னொரு உறவு இருக்கு. நான் அதை பகிரங்கமா சொல்றது நல்லா இல்லை. இப்ப ஒரு புலிகளின் உளவுத்துறை முக்கியஸ்தற்ற மனைவியின் ஒரு என்னன்னு சொல்றோம் ஒரு ரத்த உறவுக்காரன் தான் செல்வின். இந்த முறையில வந்து அவருக்கு விடுதலை புலிகள் ஒரு நம்பிக்கை இருந்தது. யார் அந்த புலிகளுடைய ரத்த உறவுனா யார் அந்த புலியார்? புலிகளின் உளவுத்துறை ஒரு முக்கியஸ்தரின் ஒரு பெயர் சொல்ல முடியுமா, வெளியே தெரியுமா? எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை, அவர் இப்ப உயிரோட இருக்கிறாரோ இல்லையோன்னு தெரியாது. ஒரு புலிகளின் உளவுத்துறை முக்கியஸ்தரின் மனைவியின் ரத்த உறவுக்காரன் தான் நான் அறிஞ்சினான். சரியோ,
அப்ப அதன் அடிப்படையில செல்வினுக்கு வந்து புலிகளுக்கு ஊடுருவ சுவமா இருந்தது. எனக்கு அந்த பேர் எனக்கு அந்த பேர் இப்ப ஞாபகம் இல்லை, என்னுடைய டேட்டா பேஸ்ல இருக்கும். அப்ப அதன் ஊடாக செல்வின் வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் செல்வி வந்து இலங்கை உளவுத்துறை தான் வேலை கொண்டிருக்கிறேன். சரியா? அப்ப செல்வின் வந்து நடேசனுக்கும் புலிகளுடைய தலைமை பீடத்துக்கும் வந்து தகவல்களை கொடுத்துருக்கிறார். 100% பிழையான தகவல்களையும் மிகப்படுத்தப்பட்ட தகவல்களையும் முட்டாள்தனமான கதைகளையும் கற்பனை புனகதைகளை வந்து தன்னுடைய ராஜதந்திர தொடர்பாடல் ஊடாக கிடைச்சதா சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். தோமஸ் என்றவர் வந்து நன்சன் இன்ஸ்டிடியூட் ஒரு அமைப்பால வந்து இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு இலங்கை யுத்தம் சம்பந்தமான ஒரு மாநாடு நடந்தது. அந்த இடத்துல 2ஆம் நாட்டு மாநாட்டுல அந்த தோமஸ் என்றவர் உரையாற்றிக்க செல்வின் உரையாற்றினவர். செல்வின் உரையாற்றின நேரம் செல்வினை மேடையில வச்சு தோமஸ் கேட்டவர், நீயும் ஒரு மனுஷன் இந்த மீட்டிங்கு வந்துக்கிறியா, நீ வந்து ஒட்டுமொத்த தமிழரையும் காட்டி கொடுத்த ஒரு துரோகி, நீ வந்து எங்களுக்கு நோர்வே மக்களாகி எங்களுக்கு வகுப்படுக்க பாக்குறியா என்றோட செல்வின் வந்து உடுப்புரிஞ்சு கலண்டை விழுந்து மேடையால இறங்கி போனவர். மேடையிலேயே ஓபன் ஸ்டேஜ்ல கேட்டாரா? ஓப்பனர் கேட்டவர். சரியா? செல்வின் 2 வரைக்கும் சொல்லல இது யாருக்கும். சரியா? செல்வின் வந்து கடைசியா தன் இலங்கை அரசாங்கம் கொடுத்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை நோர்வேல ஒப்படைச்சு போட்டு இங்க வந்து நோர்வேல அகதியா பதிஞ்சு போட்டு மெலசலக கூடம் கழுவி கொண்டு திரிஞ்ச ஒரு ஆள் பேந்து இங்கிருந்து நாட்டுக்கு போய் இப்ப அங்க இருந்து என்ன சொல்ற அரசியல் ஆய்வாளரை வந்து வேடம் போட்டு ஒட்டுமொத்த மக்களையும் அழிச்ச இவ்வளவு மக்களையும் கொலை செய்த பெருமை இந்த முட்டாள்களை சேரும். எனக்கு சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நான் மிகவும் ஆச்சரியப்படுவேன். ஒஸ்லோல தலைநகரத்துல புருஷத்துல நான் சந்திச்சு சொல்றேன், முள்ளிவாய்க்கால சனத்தை இயக்கம் மடக்கி வச்சோன்னு கேட்க இவன் எனக்கு சொல்றாரு, ஒரு அறிக்கை ஒன்று எழுதி வச்சு போட்டு அதை நடேசனுக்கு அனுப்புற என்ன தெரியுமா, முடிஞ்சளவு மக்களை கொலை செய்யுங்கோ, முடிஞ்சளவு மக்களை வந்து முள்ளிவாய்க்காலுக்கு வச்சிருங்கோ, ஒட்டுமொத்த மக்களின் மரணத்தினூடாக நாங்கள் உலக நாடுகளை எங்கண்ட பக்கம் திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொன்னார். என்னட்ட இருக்கு, நான் அதையும் ஒளிப்பதிவு செய்து வச்சுக்கிறேன். கேளுங்க, செல்வினை கேளுங்க. அவர் சொன்னவர் ஒரு ஒட்டுமொத்த மக்கள் அழிவினூடாக உலக நாடுகளை வந்து நாங்கள் எங்கண்ட பக்கம் திருப்பலாம். நான் பாரதூரமான குற்றம் என்று சொல்லி இப்படிப்பட்ட முட்டாள்களின் வேலைதான் முள்ளிவாய்க்கால நடந்தது. இன்றைக்கு வந்து அவர்கள் நாட்டுல போய் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? இல்ல இப்ப நீங்க சொன்னதுல இப்ப பல செய்திகள் சொன்னீங்க. அந்த செய்திகள்ல சிலதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மே 17 வரைக்கும் சொன்னீங்க. கிட்டத்தட்ட மே 10, அதாவது மே முதல் வாரம் வரைக்குமே அங்கே புலிகள் இதில் இருந்து அந்த ஈழத்திலிருந்து செய்திகளும் புகைப்படங்களும் காணொலிகளும் வெளியிட்டு கொண்டு தான் இருந்தாங்க. அவர்களுக்கு உலகம் முழுவதும் தொடர்புகள் இருந்தது. சேட்டலைட் ஃபோனில் தொடர்பு கொண்டு இருந்தாங்க. எல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் ஜனவரியிலே ஒரு அப்பாயின்மெண்ட்டாங்க. அந்த ஜனவரியில் வந்து இந்த கடிதம் வந்து புலிகளுக்கு தெரியாம போயிருக்குமா? அதாவது வாய்மொழியாக சொன்னதா சொல்றீங்க நீங்க, ஒரு அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கடிதம் வந்து அவங்ககிட்ட ஒப்புதல் இல்லாமையே வெளியிடப்பட்டதா? இல்ல, அப்ப கடுமையான யுத்தம் நடக்கிற காலப்பகுதி வந்து அவர்களுக்கு இந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பொதுவா வெளியால ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த கடிதம் வந்து பப்ளிக் டொமைன்ல வெளியிடப்படையில, பண்ணப்பட்டிருக்கின்ற செய்தி போட்டதை ஒழிய வெளியிடப்படையில. கடிதம் தவறாத்தான் எழுதப்பட்டிருக்கு, இந்த கடிதம் பிள்ளையான வழியில கையாளப்பட்டிருக்கு, இந்த கடிதத்தை பார்த்தாலே ஒரு வெளிநாட்டு அமைச்சு வந்து கடிதத்தை கூப்பி குப்பையில போட்டுரும் என்றது இந்த எழுதினவர்களுக்கோ கொடுத்தவர்களுக்கோ தெரியாது. சரியா? ஒரு நோர்வே நாட்டுக்கு நீங்க ஒரு டிப்ளமேட்டை அப்பாயின்மெண்ட் பண்றீங்கன்ட்டு ஒரு நோர்வேண்ட ஃபாரின் மினிஸ்டருக்கு கடிதம் கொடுக்குறோம்னா முதல் அந்த கடிதத்துல நீங்க எழுதுற கோரிக்கை வந்து அந்த நாட்டின் அரசியல் அமைப்பு இன்டர்நேஷனல் லோ ஏற்றுக்கொள்ளுமான்னு பார்க்கணும். விளங்குதா? ஒரு டிஃபெக்ட் நாடு வாண்டட் பை இன்டர்போல் அவரை வந்து நோர்வேண்ட ஒரு நாட்டுல வந்து டிப்ளமேட்டை ஏற்றுக்கொள்ள சொல்லி கேக்குறீங்க. என்னப்பா ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான விஷயம். விளங்குதா? இதுல வந்து அந்த யசீர் அரபாத்தை கொண்டு வந்து ஒஸ்லோ உடன்படிக்கை பலஸ்தீனத்துல செய்யப்பட்ட காலத்துல யசீர் அரபாத்துக்கு கொடிக்காட்டா இருந்த ஒரு நோர்வேண்ட நேட்டோ படைகள உளவாளி தான் பேந்து போய் கேபிய போய் சந்திக்கிறார். கேபிய போய் சந்திச்சு அவரை நான் அனுப்ப கேபிய போய் சந்திச்சு அவர் கேபிட்ட ஒரு வசனம் சொல்றார். என்ன வசனம் தெரியுமா? The ice is melting. இந்த சீனோ ஐஸ் கட்டி இருக்குதானே, இந்த ஐஸ் வந்து வேகமா உருகுது. நீங்க வந்து தீர்மானங்களை தெளிவாயும் நிதானமாயும் எடுக்கணும். சரியா? நாடு கடந்த
அரசாங்க நாடு கடந்த தமிழ் மக்களுடைய அரசொண்ட நீங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தன் கையிலிருந்து கொண்டு போன டாக்குமெண்ட்ஸை கொடுத்து கேபியின் செயலாளர் சாமையாவை சந்திச்சு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அவருக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு அனுப்பினது நோர்வேல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் பொதுமகன் அனுப்பி சந்திச்சு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை அவர்கள் தான் அவரை வச்சு ஒரு தமிழ் யூனிட் ஒன்று உருவாக்குது. சரியா? நாடு கடந்த தமிழீழ அரசண்ட கன்செப்டுக்கும் கேபிக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. அப்படி ஒன்று இருக்குன்னு கூட கேபிக்கு தெரியாது. அதை உருவாக்கினது வந்து நோர்வேண்ட நேட்டோ படைகளின் ஒரு உளவாளி. அந்த உளவாளி தான் யசீர் அரபாத்தை ஒஸ்லோக்கு கொண்டு வந்தவர். அந்த யசீர் அரபாத்தின் படத்தை பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு அமெரிக்கன் ஆயுதத்தோட ஹெவி வெப்பன்ஸோட பொடிகாட்டா நிக்கிறவர் தான் நேட்டோன்ற SLMM படைகளின் ஹெட்டுக்கு வந்து இலங்கையில ஆலோசகராக இருந்தவர். அவர் என்னுடைய உயிர் நண்பன். அவர் தான் டிக்கெட் போட்டு போறார். அந்த டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் கன்செப்டை கொண்ட கேபின்ற யூனிட்ட கொடுத்து சொல்றார், மிக விரைவில் நீங்கள் இதை அமுல்படுத்துங்கோ, ஐஸ் உழுவுது, அதுக்கிடையில முடிவெடுங்க. அதுக்கு பிறகு நோர்வே அரசாங்கம் போகுது. நோர்வே அரசாங்கம் போய் இந்த கேபியை நோர்வேயை கொண்டு வந்து இந்த தமிழ் மக்களுடைய பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ண வழி கிடைக்க கேபி வந்து 2003 போட்ட டீலின் படியும் 2009 போட்ட டீலின் படியும் பிரவாரண கொலை செய்து புலிகளை அழிச்சா பிறகு வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் கனவில மிதந்து கொண்டிருந்ததால அவர் வந்து இலங்கையில முதலமைச்சராக போறார். முதலமைச்சராக போனதாலதான் கேபி வந்து நோர்வேக்கு வரவும் இல்லை, பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ணவும் இல்லை, நோர்வேண்ட இன்வால்வ்மெண்ட் அதுல இருந்து இல்லா போகுது. இதுதான் என்னுடைய புலனாய்வு தகவல். அவை வந்து கேபியை பற்றி கதைக்கிறது, இந்த ஊடகங்கள்ல வாரது செய்திகள் எல்லாமே சுத்த பொய். 90% கேபியை பற்றி வந்த தகவல்கள் பொய்யான தகவல்கள். சரியா? கேபி எங்க ஆயுதம் வாங்கினார், எப்படி கொடுத்தாருன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது வெளிநாட்டு உளவுத்துறைக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் ஓரளவு தெரியும். தமிழ்நாட்டுல எத்தனை ஆயுத ஃபேக்டரி இருக்கு, அந்த தமிழ்நாட்டு ஆயுத ஃபேக்டரிகள் இந்த அரசூடாக ஆயுதம் விற்கிறது இல்ல. சில ஆயுதங்கள் வந்து இப்படி மீனவற்ற படகுல போய் நடுக்கடல்ல வச்சு $10 வச்சு இன்னொருத்தனுக்கு விற்க அதை கேபி வாங்கி திருப்பி வெண்ணி கொண்டு வந்த பெரிய கதை எல்லாம் இருக்கு. சரியா? அதை பற்றி நாங்க போதவில்லை. ஆனால் நாடு கடந்த அரசாங்கத்துக்கும் கேபிக்கும் எந்த தொடரும் இல்லை. நாடு கடந்த அரசாங்கம்ன்றது நேட்டோ படைகளின் உளவு பிரிவாலதான் அந்த கன்செப்ட் வந்து கேபி தான் புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் தலைவர் என்று சொன்னதால போய் மலேசியால கொடுக்கப்பட்டது. இப்போ எனக்கு இதுல வந்து இப்போ நீங்க சொன்னீங்க கேபி கிட்ட அந்த இது வந்து கான்செப்டை கொடுக்குறாங்க. அந்த கான்செப்டை வந்து எப்படி வந்து இப்போ உருத்திரகுமார் தான் ஆரம்பத்துல இருந்து அது தொடங்கி வச்சவர் பண்ணவர், அவர்கிட்ட எப்படி போய் சேருது? கேபியோட நண்பரா ருத்ரகுமார்? கேபி உருத்திரகுமார் நண்பன் இல்லை. உருத்திரகுமாரன் வந்து உண்மையிலே மெத்த படிச்ச ஒரு சட்டத்தரணி. சரியா? அவரு மிகவும் சாஃப்டானவர், அவர் படிச்ச கல்விமான். ஆனால் அவருக்கு வந்து இந்த ரவுடித்தனமான அரசியல் செய்ய அவரால் முடியாது. ஒரு ரவுடித்தனமா ஒரு இயக்கத்தை நடத்தவோ அல்லது அமைப்பை நடத்தவோ அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை, அந்த ஆளுமே அவர்கிட்ட இல்லை. இப்ப ஒரு சண்டியன் போக்கு இருக்கணும். சண்டியன் போக்கு வந்து ருத்ரகுமார்கிட்ட எதிர்பார்க்கலாது. அவர் ஒரு புத்தகம் மாதிரி ஒரு ஆள், ஒரு கல்விமான், அவ்வளவுதான். அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு சாஃப்ட தான் எதிர்பார்க்கலாம், ஹடம் போக்கு எதிர்பார்க்கலாது. அப்ப கேபிட்ட இந்த கன்செப்டை கொடுத்த அப்புறம் வந்து கேபி வந்து தன் முகவர்கள் ஊடாக தமிழ் அந்த விடுதலை புலிகளின் வலியமைப்புக்குள்ள இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்ற கன்செப்டை கொடுத்தோன்ன வந்து 2010 மே 17 இருக்கணும் அது ஃபார்ம் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடியில எல்லா நாடுகள்லயும் எலெக்ஷன் வச்சு ஆக்கள பிரதிநிதிகளை நியமிச்சு நாடு கடந்த அரசாங்கத்துக்கு தேர்தல் வச்சு ஒரு பிரதமருக்கு ஒரு வாக்கு போட்டி வச்சு அதுல உருத்திரகுமாரன் பிரதமர் ஆகுறார். சரியோ? அதுக்கும் கேபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு நாடு கடந்த அரசாங்கத்துல ஒரு சம்பந்தம் இல்லை, நான் நாடு கடந்த அரசாங்கத்துல சம்பந்தப்படவே இல்லை. ஆனால் அந்த நேட்டோ ராணுவ உளவாளிக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு நான் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் போகும்போது சரி பார்த்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பி கேபியை சந்திக்க வச்சு நாடு கடந்த அரசாங்கத்தை ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கன்செப்டை தீத்தி விட்டதான் நான். இல்ல அது இப்போ நேட்டோன்னு சொன்னா நேட்டோ வந்து அதோட மெயின் மூளை வந்து அமெரிக்காவாக தான் இருக்கணும். அப்போ அந்த நீங்க சொல்ற அந்த உளவாளி, அந்த நேட்டோ அமைப்பின் சேர்ந்த உளவாளிக்கு சொன்னது யாரா இருக்கும்?
அது வந்து அமெரிக்க அரசாங்கத்தின் பின்புலமா இருக்குமா, அமெரிக்க உளவுத்துறையோட பின்புலமா இருக்குமா இது? இல்ல அந்த உளவாளி வந்து என்னட்ட இந்த கான்செப்ட கொண்டு வரார். கொண்டு வந்து என்னோட வந்து சந்திச்சு கதைக்கிறார். நாங்க ஒரு 6 மாசம் கதைச்சு இது எப்படி தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு வரோன்ற பத்தி காய்ச்சொண்டு கேட்க, இப்ப நான் உடனே சொல்றேன், ஓகே நான் அப்ப எனக்கு ஜிடிவி ஓனர், ஜிடிவி என்று சொல்லி உலகம் முழுக்க ஜிடிவி என்று சொல்லி ஒரு தொலைக்காட்சி இருந்து அந்த ஓனர் வந்து கேபியோட தொடர்பில் இருக்கிறார் என்ற ஒரு தடயம் என்னட்ட இருக்கு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், ஒரு அமெரிக்க உளவாளி ஒரு ஆள், நேட்டோன்ற உளவாளி ஒரு ஆள் நான் உங்கள்ட்ட தாரன், கேபியை சந்திக்க வைங்கோ, அவரோட கன்செப்ட் தருவேன். அப்ப அந்த நிறுவனத்தின் செலவிலேயே ஒரு ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணி நான் இந்த எஸ்எல்எம்எம் ஆபீசரை வந்து அனுப்புறேன். அனுப்பி அவர் மலேசியால போயிருந்து தங்கி நின்று கேபியை சந்திச்சு அவ்வளவு கன்செப்டையும் கொடுக்குறாரு. எப்படி ஃபோன் பண்ணணும், எப்படி உருவாக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி செயற்படுத்தணும்னு சொல்லி. இப்ப திடீர்னு இப்ப நீங்க பேசவே நேட்டோவோட இவருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கடைசியில் இப்ப எஸ்எல்எம்எம் சொல்றீங்க, ஸ்ரீலங்கன் மானிட்டரிங் மிஷன். அதோட அதுக்கும் அந்த நேட்டோவோட அந்த உளவாளிக்கும் என்ன தொடர்பு? எஸ்எல்எம்எம்ன்றது வந்து நேட்டோ படைகளின் ஒரு ராணுவ சீருட போடாத ஒரு யூனிட் தான். அதாவது நேட்டோ உளவாளிகளும் நேட்டோ ராணுவத்தினரும் தான் எஸ்எல்எம்எம், ஸ்ரீலங்கா மானிட்டரிங் மிஷன் என்று சொல்லி இலங்கையில இருந்தவ. அப்ப அந்த படைகளின் அந்த எஸ்எல்எம்எம் யூனிட்டின் தலைவரை வந்து ஒரு நேட்டோ ராணுவ அதிகாரி தான் பதவியில இருப்பார். இப்போ அதுக்கு வந்து ஒரு உளவாளி ஆலோசகரா இருப்பார். அந்த ஆலோசகரா இருந்தவர் தான் இலங்கையில வேலை செய்தவர் தான் என்னுடைய நண்பன். அவர்தான் அந்த யுத்தத்துல முள்ளிவாய்க்கால் பிரச்சனை முடிஞ்ச பிறகு கேபிட்ட போய் இப்படி ஒன்றை உருவாக்குங்கன்னு சொல்றார். அப்ப அவருக்கு அப்பவும் நான் சொல்லி விடுறேன் என்னன்னு சொன்னால், கேபி மிக விரைவில் இலங்கைக்கு போறார், முதலமைச்சராக போறார். அப்ப அதுக்கு முதல் நீங்க போய் சொல்லுங்க, இதை ஃபோன் பண்ண சொல்லி. அதுக்காகத்தான் அவர் போய் அங்க கேபிட்ட சொல்றார், ஐசிஸ் மெல்டிங், உருகுது, நீ தவறான முடிவெடுக்காத, நீ வந்து மிக விரைவில் நிதானமாயும் உறுதியானதும் பாதுகாப்பான முடிவு எடுங்கோ, அல்லது ஒட்டுமொத்தமா அழிய போறீங்க. ஆனால் கேபி வந்து அப்போது வந்து உளவுத்துறை என்ற ஒரு கஸ்டடிக்கு இருந்ததால கேபியால முடிவெடுக்க முடியல. கேபி வந்து இலங்கைக்கு போறார். இலங்கையில போய் முதலமைச்சர் பதவியில கனவிலே இருக்கிறார். இதுதான் நடந்தது. எனக்கு கேபியோட நேரடி தொடர்பு எப்போதும் இருந்தது இல்லை. கேபியோட நான் வேலை செய்தாலும் இல்லை, கேபியோட எனக்கு தொடர்பும் இல்லை. கேபிட்ட வந்து நான் ஒரு வெளிநாட்டு உளவாளியை அனுப்புறேன். அனுப்பி கேபியின் வலையமைப்பை சுத்தி அந்த டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் பாக்ஸுக்குள்ள நான் கொண்டு வரேன். இல்ல இது நீங்க இப்ப இது கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஏன்னா இந்த எஸ்எல்எம்எம்னு சொல்றீங்களா நீங்க, அதோடைய தலைவராக அவர் இருந்தாருங்கிறீங்க. அதாவது நேட்டோவோட அந்த தலைவருக்குரிய உளவுத்துறை ஆலோசகராக இருந்தாரு. அந்த எஸ்எல்எம்எம்லயே வந்து ஒரு குழுவாக தான் இருந்து செயல்பட்டது. அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து வணங்காமன் ஒரு கப்பல் லண்டன்ல இருந்து அனுப்புனாங்க ரிலீஃப் மெட்டீரியல். அந்த இதில் வந்து அந்த அந்த கப்பலுடைய குழுவை தாண்டி ஒரு 2 பேர் வந்தாங்க. உதயணன் ஒருத்தர் வந்தாரு, அவர் லண்டன்ல இன்னும் இருக்காரு, அவர் வந்து ஈழத்தமிழர். இன்னொருத்தர் கூட வந்தார், அவர் எஸ்எல்எம்எம்ல ஒரு மெம்பரா இருந்தவர், அந்த குழுவோட மெம்பரா இருந்தவர், ஐஸ்லாண்டுக்காரர், ஐஸ்லாண்டு சிட்டிசன் அவர். அப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்குது, ஒரு பெரிய சூழ்ச்சி வலையா இருக்குது, ஒரு பெரிய திட்டம், ஆல்ரெடி பெரிய திட்டம் போட்ட மாதிரி தெரியுது. இன்னொன்று நீங்க சொல்றீங்க வந்து இப்போ எரிக் சோல்ஹிம் அந்த அந்த இதுக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு தலைவராக இருந்து செயல்படக்கூடிய ஒரு எரிக் சோல்ஹிம், இன்றைய காலகட்டத்தில் அவர் பார்த்தோம்னா சைனாவோட ஒரு முக்கிய டிபார்ட்மெண்ட்டோட தலைவராக இருந்து அவரோட அலுவலகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொழும்புல வச்சிருக்காரு. கொழும்புல இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்காரு. அதோட தமிழ்நாடு அரசுக்கும் ஆலோசனைக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு. அப்போ வந்து எரிக் சோல்ஹிம் எப்படிப்பட்ட நபர்? அவர் வந்து உண்மையிலேயே நீங்க சொன்னீங்க இலங்கையோட தூதரகமும் நார்வேல இல்லை, நார்வேயோட தூதரகமும் இலங்கையில் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான தலைமை வகித்த எரிக் சோல்ஹிம் இன்றைய காலகட்டத்தில் கொழும்புல அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு
அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் வந்து ஒரு ஆலோசனை, ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லிக்கொண்டு அதுக்கும் பணம் பெற்றுக்கொண்டு இருக்காருன்னா, இந்த எரிக் சோல்ஹிம் எப்படிப்பட்டவர், யாரோட வழிகாட்டுதல இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இப்ப எரிக் சோல்ஹிமை பற்றி முந்தையும் நான் இந்த ஊடகத்துல சொல்லியிருக்கிறேன். இப்ப இலங்கையில வந்து இலங்கை என்றது ஒரு நாடே இல்லை, இலங்கையில ஒரு அரசு நிர்வாகம் இல்லை, இலங்கையில ஒரு சட்ட நிர்வாகம் இல்லை, இலங்கையில வந்து ராணுவம் தான் உண்மையில இலங்கை ஆளுது. சரியா? எரிக் சோல்ஹிம் இப்ப என்ன இலங்கை சிச்சுவேஷன் என்று சொன்னால், IMF நிதியில எரிக் சோல்ஹிம் இலங்கை ஜனாதிபதியா இருக்கிறார். எரிக் சோல்ஹிம் டம்மி பீஸ் தான் ரணில் விக்ரமசிங்க. அப்ப எரிக் சோல்ஹிம் தந்த அலுவலகத்தை மூடி போட்டு இலங்கையை விட்டு வெளியேறுவர் என்று சொன்னால் ரணில் வீட்டை போவர். IMF காசை நிப்பாட்டம். இலங்கையில இருக்கிற 2 கோடி மக்களும் திருப்பி லைனுக்கு நிக்கணும், கேஸுக்கும் சாப்பாட்டுக்கும் சோத்துக்கும் சம்பலுக்கும். சரியா? தற்போது எரிக் சோல்ஹிமும் IMF-ம் தான் இலங்கையில இருக்கிற மக்களை மோட்டார் சைக்கிள்லயும் கார்லயும் ஓடி திரிய விட்டுருக்குது. தெரியும். எப்ப 2 பேரும் வீட்டை போயினமோ அல்லது எப்ப எரிக் சோல்ஹிம் வெளியேறாரு, மீண்டும் இலங்கை வந்து ஆதாள பாதாளத்துக்கு தான் போகும். இது ஒரு தற்காலிக ரிலீஃப், ஒரு தற்காலிக இடைக்கால ஒரு சலுகை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. எரிக் சோல்ஹிம் வந்து சைனாக்குள்ள சில வேலைகள் செய்கிறார். இந்தியாவுக்கு ஒரு ஆலோசகராக இருக்கிறார் என்விரான்மெண்டல் சம்பந்தமா. எரிக் சோல்ஹிம் ஒரு தீவிர இந்திய விசுவாசி, இந்திய உளவுத்துறை நெருங்கிய தொடர்பில் இருக்கிற ஒரு ஆள். இப்ப நான் சொல்லுவேன், இப்ப சில விஷயங்களை சொல்ல முடியாது. அப்ப இந்தியாண்ட அனுமதி இல்லாம, இந்தியாண்ட பெர்மிஷன் இல்லாம, இந்தியாண்ட கடக்கன் பார்வை இல்லாம எரிக் சோல்ஹிம் கொழும்புல போய் வேலை செய்ய முடியாது. கொழும்புல போய் அலுவலகம் போட முடியாது. ரணிலோட வேலை செய்ய முடியாது. அப்ப இது இந்தியாவுக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன், இந்திய மத்திய அரசுக்கு. ஆகவே இதைத்தான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். இந்த விஷயத்துல எரிக் சோல்ஹிமை பற்றி நான் இப்போதைக்கு தான் சொல்லுவேன். ஆனா கேபியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வாரம். கேபி விடுதலை புலிகளின் தலைவரும் இல்ல, விடுதலை புலிகளின் சர்வதேச பொறுப்பாளரும் இல்ல, விடுதலை புலிகளின் சமாதான செயலகத்துக்கு பொறுப்பானவரும் இல்ல, விடுதலை புலிகளின் அரசியல் குழுவுக்கு தலைவரும் இல்ல, விடுதலை புலிகளின் அரசியல் பேச்சுவார்த்தைக்கு தலைவரும் இல்ல, விடுதலை புலிகளின் கடற்படை, தரைப்படை, விமானப்படை, புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பானவரும் இல்லை. சரியா? கேபி வந்து 83ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து விடுதலை புலிகளுக்கு இருக்கு இல்லை. 83 வந்து புலிகள் வந்து பிட்டேலு அப்படியான குட்டி மனிதங்கத்துறை அப்படியான குரூப்போட சேர்ந்து கலந்திருந்த கால பகுதி. அப்ப அதுக்கு பிறகு இப்ப கேபியின் தகட்டிலக்கம் இண்ட வரைக்கும் எனக்கு தெரியாது. சரியா? கேபிக்கு தகட்டிலக்கம் இருக்கோண்டு கூட எனக்கு தெரியாது. 8 வருஷம் இயக்கத்துல இல்லாத ஒரு ஆள் மீண்டும் இயக்கத்துல இணையக்க வந்து அவர் 8 வருஷத்துக்கு அந்த முந்தி இருந்த பதவியில சேர்ந்து இணைய மாட்டார். அப்ப கேபி அதான் இயக்கத்தின் ஒரு மரபு. அப்ப கேபியை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மனிதனும் இல்லை. அவர் வந்து ஒரு சர்வதேச கருப்பு சந்தை வியாபாரி. தெரியும், வேறொன்றும் இல்லை அவர்கிட்ட. அவர் கருப்பு சந்தை வியாபாரி. இப்ப கருப்பு சந்தை வியாபாரி தான் உலகத்துல கேபி மட்டும்தானே இருக்குன்ட்டா இல்ல. இப்ப ரஷ்யாவை எடுத்து பாத்தீங்கன்னா, ரஷ்யால கேபிய போல எத்தனையோ பெரிய மாதா முடிகள் 1000 பேர் இருக்கிறாங்க. இப்ப உக்ரைன்ல வந்து கேபிய போல பெரிய 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 தளபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்துல சொல்ற இடத்துல போய் மிசைல் அடிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு காசுதான் வேணும். இப்படியான கருப்பு சந்தை வியாபாரிகள் உலகத்துல பல நாடுகள்ல இருக்கு. இப்ப நான் கொலம்பியா போயிருக்கிறேன், ஃபாக்கின்ற பேச்சுவார்த்தைகள்ல கலந்து கொண்டிருக்கிறேன். நீங்க கொலம்பியா போய் பாருங்க, உங்களுக்கு என்னன்னு சொல்றது, கொலம்பியால இதை விட பெரிய மாதா முடியல் எல்லாம் இருக்கிறாங்க. உலகம் முழுக்க. அப்ப கேபின்றது தமிழ் மக்களுக்கு பீலா விட்டு கொண்டு தெரிஞ்ச ஒரு ஆள் இப்படி ஒரு வேலையை செய்து கொண்டு, அவ்வளவுதான். தமிழ் மக்களுக்கு பீலா மட்டும் விடல, தமிழ் மக்களுக்கு பீலா மட்டும் விட்டு கொண்டு இருக்கல, அவருக்கு தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணி கொண்டிருந்தவர் கேபி அப்படிங்கறது வந்து துரோகம். என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த சனத்தையும் கொலை செய்து முள்ளிவாய்க்கால்ல ஒட்டுமொத்த சனத்தையும் கேபியின் நோர்வே பொறுப்பாளர் செல்வின் எனக்கு சொல்றார், முள்ளிவாய்க்கால்ல நாங்கள் ஒரு மிகப்பெரிய மனித அவலத்தை உருவாக்கினோம்டா ஒட்டுமொத்த நாட்டின் உலக நாடுகளை நாங்க வளைச்சு போடலாம். இதுதான் கேபியும் செல்வின் குழுவின் திட்டமாயும் இருந்து அதுதான் செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால்ல. அது எவ்வளவு நேரதூரமான வேலை சொல்லுங்க பாப்போம். செல்வினிதான் மறக்க முடியாது. சரியா? இந்த உண்மையில வந்து முள்ளிவாய்க்கால்ல இவ்வளவு தூரம் உழுவட முதலே இந்த யுத்தம் எப்பவோ வெல்லப்பட்டிருக்கும். எப்பவோ இந்த யுத்தம் முள்ளிவாய்க்காலுக்கு போக முதலே விடுதலை புலிகள் இந்த ராணுவத்தை உடைச்சு கொண்டு வெளியால வந்து இந்த யுத்தம்
வெல்லப்பட்டிருக்கும். இந்த கேபி குரூப்பும் கேபின்ற ஐரோப்பா நாடுகள்ல இருக்கிற விசுவாசிகளும் இல்ல நீங்க மக்களை வச்சிருங்கோ, நாங்கள் அமெரிக்காவோட கதைச்சிட்டோம், நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு லெட்டர் ஒன்றை தாங்கோ, எங்களுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒன்றை தாங்கோ, நாங்கள் கப்பலை கொண்டு வரோம், அமெரிக்கா கொண்டு வரோம், படைகளை நாங்கள் மக்கள் எல்லாரையும் எடுக்கிறோம், சிஐஏ வச்சு உங்களை பிரபாகரனை புட்டம்மான எல்லாரையும் நாங்க மீட்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பீலாக்காகத்தான் சைனால நின்ற சரத் பொன்சேகா நான் நினைக்கிறேன் தற்போது டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கிற கமால் குணரட்னக்கா இருக்கணும், தொலைபேசியில சொன்னவர் சிலவளை வந்து அமெரிக்கா அந்த விமான தாக்குதல் இந்த முள்ளிவாய்க்கால் பிரதேசத்துல ராணுவம் மீது நடத்தப்படும், மிகவும் அலர்ட் அவதானமா இருங்கொண்டு. ஏனென்று சொன்னா இந்த செல்வின் குழுவால கொடுக்கப்பட்ட போலி பேதி இருக்குதானே மருந்து, அது வந்து இலங்கை அரசாங்கத்திட்டையும் போயிருந்தது. அப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும் இப்படி நடக்கான சிலவளை நடக்கலாம்ன்ற முன்னேற்பாடும் அவர்கள்ட்ட இருந்தது. சரி, அப்ப ஒட்டுமொத்த கற்பனை உலகத்துல வந்து புலிகளை காட்டி கொடுத்து அழிச்சு மக்களையும் கொலை செய்து போட்டு இப்ப தாங்கள் எதுவிலேயும் சம்பந்தப்படாதவர்கள் மாதிரி இருந்து கொண்டு அங்கே கதைச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சகல உண்மையும் தெரிஞ்சதால வந்து நாங்கள் அமைதியா இருக்கிறோம். நான் 2 வரைக்கும் கதைக்கல, இதோட பலாயிரம் இடவசியங்கள் இருக்கு, சொல்ல பலாயிரம் இடவசியம். நான் இன்றைக்கும் சொல்றேன், சந்திச்ச இடத்தை சொல்றேன், நகரத்தை சொல்றேன், புருஷத்தண்ட தேபான் என்று சொல்லப்படுற ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள தான் செல்வினோட எனக்கு இந்த கலந்துரையாடல் நடந்தது. அதான் மிகப்பெரிய புதிரான பல செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு அந்த எப்படி கேபியோட பின்புலம் என்ன, கேபி எப்படி வந்தாரு, அவருடைய உள்நோக்கம் என்னவா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பலதும் சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தான் இருந்திருக்குது. நீங்கள் வந்து திடீர்னு மலேசியாவிலேருந்து காணாமல் போன கேபி வந்து இலங்கையில் வந்து ஜனாதிபதியோடு நின்று பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சிறைவாசம் இருந்த மாதிரி சொல்கிறாங்க வெளியே. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதற்கு பின்னர் இன்னைக்கு வந்து செஞ்சோலைங்கிற அந்த குழந்தைகள் மையத்தில் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாதுகாப்பாக மிக ஒரு இராணுவ இதோட பாதுகாப்போட இன்னைக்கு வந்து இருந்து கொண்டிருக்காரு. நீங்கள் சொல்கிற செல்வினும் இன்னைக்கு வந்து அவரும் அங்கே தான் இருந்துட்டு இருக்காரு, ஈழத்தில் தான் இருந்துட்டு இருக்காரு. இவர்களுடைய திட்டம் வந்து அடுத்த நோக்கமாக நீங்கள் சொன்ன மாதிரி வடகிழக்குக்கு ஏதாச்சும் ஒரு பதவிக்காக நகர்ந்து கொண்டு இருக்கிறதா என்பதையும் கூட ஓரளவுக்கு முன்கூட்டியே ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு சொன்ன இந்த பல செய்திகள் வந்து நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு, உலக தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதில் ஐயம் இல்லை. நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா கடைசியா? என்னன்னு சொன்னா, இப்பவும் வந்து அந்த இப்ப இந்த 2 விஷயத்த நான் சுருக்கமா சொல்லணும். இந்தியாண்ட புதிய அம்பாசிடர், இலங்கைக்கு வந்த அம்பாசிடர் சொல்லி இருக்கிறார், மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமை இப்ப உருவாக்குங்கோ, தமிழ் கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைங்க சொல்லி இருக்கிறார். ஆனால் அதுல இறுதி அந்த அதாவது வந்து அதுல வந்து நான் நினைக்கிறேன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதுக்கு ஏதோ சாதுவான ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனா புலட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்த 2 பேர் இப்ப நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறார், நான் வந்து எழுத்து கல்யாணத்துல திருமண பதிவு இல்லாமல் வீட்டை வர மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்புல நாங்க சேர்றேன்டா ஒரு கட்சி பதியணும், மெனிகோ கட்சி பதியணும், அதுக்கு வீட்டு சின்னத்தை தாங்கோ, நாங்க எல்லாரும் அதுக்கு பிறகு கட்டி பிடிச்சு போட்டு படுக்கலாம். இவர்கள் எல்லாம் கட்சியை என்ன செய்த கட்சிகளை வச்சு என்ன செய்த ஒன்றும் செய்யலாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது கொள்கை கூட்டமைப்பு, அது பதிய தேவையில்லை. அவர்கள் கொள்கை கூட நின்றால் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். அதைத்தான் இந்திய தூதுவரும் தெளிவா சொல்லி இருக்கிறார். மற்ற வந்து ஊடகங்கள்ல ஒரு செய்தி வருது, இந்தியா ஹைவிட்டு இந்திய தூதுவர் கைவிட்டுட்டார், இந்திய தூதுவரை கண்டிக்கல என்று சொல்லி. இந்திய தூதுவர் மொழியாடல் ராஜதந்திர மொழியாடல்களை அங்க நின்ற போய் சந்திச்ச தமிழ் தரப்புக்கு புரிஞ்சு கொள்ள இல்லைன்னா அர்த்தம். அதாவது வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலமான ஒரு குரல் கொடுக்கக்கூடிய சக்தியா மாறினாதான் உங்க குரல் வந்து எடுபடும் என்றதுதான் இந்திய தூதுவர் சொல்லி இருக்கிறார். மற்ற வந்து இன்னொரு விஷயத்த சுருக்கமா சொல்றேன், இந்த பேட்டியை பார்த்தவர்கள் சில இன்னும் எதிர்க்கலாம். இலங்கை உளவுத்துறை வந்து முகவர், சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த இலங்கை உளவுத்துறை முகவர் என்ன வைபோஸ் பண்ணி கேட்டவர் கேபியை சந்திக்க சொல்லி, நான் மறத்தனான். கேபிக்கு ஒரு லஞ்ச் ஒன்று ஏற்பாடு செய்தவர், நான் மறத்தனான். கேபியை போய் சந்திச்சு கேபியோட நீங்க ஒரு லஞ்ச் எடுப்பீங்களான்னு கேட்டவர், நான் சந்திக்க மாட்டேன், லஞ்ச் எடுக்க மாட்டேன்னு மறத்தனான். இன்றைக்கும் எனக்கும் கேபிக்கும் சம்பந்தம் இல்லை, கேபியோட எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நான் கேபியின் நடமாட்டங்களை உளவு பார்த்துட்டு இருந்தேன்.
கேபி தான் ஒட்டுமொத்த மக்களையும் சாகடிச்சு காட்டி கொடுத்து பிரபாகரனையும் கொலை செய்து முதலமைச்சர் பதவிக்காக இலங்கையில போய் குந்தி இருக்கிறார். அவரும் சார்ந்தவர்களும் இந்த யுத்தத்திலையும் போர்க்குற்றத்திலையும் பங்காளிகள் என்றதை நான் தெளிவா சொல்லி வைக்க விரும்புறேன். இல்ல இங்க உங்களோட செய்திகள் வந்து மிக பாரதூரமாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு செய்திகள். இதுல வந்து நீங்க இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட், அதாவது இன்னைக்கு உதயகுமார் நடத்தி கொண்டிருக்கிற அந்த அமைப்பு, நாடு கடந்த தமிழீழ அமைப்பு, அதுங்கிறது வந்து அமைக்கப்பட்டது ஒழிய அந்த கான்செப்ட் தான் அவர்கிட்ட போச்சு ஒழிய அவருக்கும் இந்த நாடு கடந்த தமிழீழம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற ருத்ரகுமாருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இருக்கீங்க. ஸோ இது வந்து இதையெல்லாம் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த சதிகளை முறியடித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நம்மளோட செவி அமைஞ்சதுன்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட உங்களோட இந்த செய்திக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்து விடைபெற்றிருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.